நம்ம தோட்டத்துல இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, சங்குப்பூவும், மயில் மாணிக்கம் பூவும், ஊருப்பட்ட பூ வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த ஃபால் டைம்ல தான் நெறைய பூக்கும். சரி வித்தியாசமா ஒரு வேணி ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டுங்க, சங்குப்பூ வந்து என்ன பண்ணேன்னா, அந்த உள்ள இருக்க லேயர மட்டும் எடுத்துட்டு, அவுட்டர் லேயர் மட்டும் வச்சுக்கிட்டுங்க, இந்த மயில் மாணிக்க பூ இருக்குது இல்லைங்களா, அத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 லேயர் வந்து அடுக்கிக்கிட்டேங்க. ஏன்னா, இந்த ப்ளூக்கும், ரெட்டுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சரி சும்மா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்டின்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணேன். நம்ம யூசுவலா கால் கட்டு கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாரி எல்லா பூலையும் அந்த பூவ இன்சர்ட் பண்ணிட்டுங்க, ஒரு பூவா எடுத்து கட்டிக்கிட்டே வந்துட்டேன். அந்த உள்ள மயில் மாணிக்கம் வந்து நல்லா ஸ்டிஃப்பா நின்னுக்குச்சுங்க. விழுகவே இல்ல. கரெக்ட்டா ஒரு சின்ன ஆர்ச் வந்த மாரி இருந்தது. வீட்லயே சிவன் கடவுள் இருந்தாங்களா, அவங்களுக்கு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சேங்க. எனக்கு வந்துங்க பூ இப்படி பார்க்கறத விட, திருப்பி பார்த்தேன் பாருங்க, அது இன்னுமுமே அழகா இருந்தது. அத விட இது என்னடா இன்னுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. இதோ இந்த கலர் காம்பினேஷன் தாங்க சொல்றேன். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க.